ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இங்கே ராகினி காவேரியை பயங்கரமாக வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ எதுக்காக வெண்ணிலாவுக்கு ஆயம்மா வேலை பார்த்துட்ருக்க? அப்படி ஆயம்மா வேலை பார்த்தா வச்சு கண்டிப்பாக விஜய்க்கு வந்து நம்ம மேலே கரிசனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ இப்போ வெண்ணிலாவுக்கு ஆயம்மா வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் இப்போ உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறாரு, அதுக்கு நீ தெரியாமே கையெழுத்தும் போட்டுட்ட. இன்னொரு விஷயம் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது என்னது அக்ரிமெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னே நம்ம காவேரி முகமே மாறுது. இங்கே ராகினி நினைக்கிறாங்க, என்ன அக்ரிமெண்ட்டை பற்றி பேசினாவே முகமே ரொம்பவே மாறிடுது, சேஞ்ச் ஆகிடுது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதை கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம காவேரிக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. உடனே ராகினியை அவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனதுமே நம்ம காவேரி பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. விஜய் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டில் என்னமோ பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் நடுவில் நானும் அவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த வெண்ணிலா வந்தப்பிருந்தே விஜயோட முகமே சரியில்லை, விஜய் வந்து வெண்ணிலா பக்கமே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி நிறைய அவங்க தப்பாக யோசித்து அவங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே விஜய் வந்து நம்ம காவேரியை சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆஃபீஸில் பாதி ஷேர் வந்து காவேரிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து நம்ம காவேரிக்கு தெரியவே தெரியாது. அது தெரியாமல் இங்கே ராகினி குழப்பி விட்டதுனால இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சாரதாவுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இங்கே வெண்ணிலா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இங்கே நம்ம சாரதா கங்கா கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. கங்கா அந்த வெண்ணிலாவை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம். ஹாஸ்பிட்டல்லே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ காவேரி வாழ்க்கைக்கு ஏதாச்சும் வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இங்கே பாருமா, விஜய் அப்படியாப்பட்டவர் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர், காவேரி மேலே உயிரே வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து சாரதாக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சரிம்மா நீங்கள் இரு, நான் போயிட்டு காவேரியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்கறதுக்காக வராங்க. அங்கே வீட்டில் தாத்தாவும் பாட்டியும் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே கங்கா இருந்துட்டு தாத்தா கிட்ட கேட்குறாங்க, வெண்ணிலாவை திரும்பவும் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரா விஜய்? எதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார்? வேறு எங்கேயாவது வச்சு கூட கெஸ்ட் ஹவுஸில் வச்சு கூட வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம்ல, இப்போ காவேரி மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து தாத்தா கிட்ட கேட்குறாங்க. தாத்தாவுமே சொல்கிறாங்க, நானும் அதே தாம்மா விஜய் கிட்ட கேட்டேன், ஆனால் விஜயை கேட்டதுக்கு அவன் வந்து காவேரி கேட்டுட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னான். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு செஞ்சாங்கம்மா, இதில் நாங்கள் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? காவேரி சொல்லியிருக்கணும், அவளை கேட்டப்ப இங்கே வந்து வேண்டாம், வேறு எங்கேயாச்சும் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காவேரி சொல்லியிருந்தா கண்டிப்பாக விஜய் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே கங்காவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இந்த காவேரி எதுக்காக தான் லூசுத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருங்க தாத்தா, நான் காவேரியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்கறதுக்காக வராங்க. இங்கே காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க ரூமில். என்னடி லூஸ் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கியா? உன் வாழ்க்கையில் நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டப்போ உனக்கு கொஞ்சம் கூட மூளை வேலை செய்தா என்னன்னு எனக்கு தெரியல. வெண்ணிலா மேலே பரிதாபம் படுற, நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக உன் வாழ்க்கையவே அர்ப்பணிக்குவியாடி எருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டுறாங்க எங்கள் கங்கா. எங்கள் காவேரி இருந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா, கண்டிப்பாக விஜய் வந்து என்ன தான், அதாவது நான் தான் அவரோட ஒய்ஃபு, கண்டிப்பாக யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவை சமாளிக்கிறதுக்காக அப்படி சொல்கிறாங்க. நீ சமாளிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடி, இப்போ எதுக்கு உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்க? உன் வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பங்கம் வந்துரும்னு சொல்லிட்டு தான் நீ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கேட்குறாங்க. அப்படியே வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, ஏதோ என் தலைவிதி என்ன நடக்கணும்னு இருக்கோ அதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்ததுமே நம்ம கங்கா இருந்துட்டு சரிடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கிளம்பிடுறாங்க. விஜய் வந்து நம்ம காவேரியை பார்த்து கேட்குறாங்க, என்ன காவேரி முகமே சரியில்லை, நீ அழுதியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன காவேரி, எதுவாக இருந்தாலும் மனசை விட்டு நீ பேசிடு, மனசுக்குள்ளே வச்சு நீ கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன டைவர்ஸ் தானே பண்ண போகிறீங்க, எனக்கு நல்லா தெரியும், அதுக்கு தானே சைனும் வாங்கினீங்க, பரவாயில்ல எனக்கும் சம்மதம் தான், உங்களுக்கே டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுறப்ப எனக்கு தோணாதான், நான் என்னாலையும் தனியாக இருக்க முடியும், நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி அவசரப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க.
அடியே அவசர கோளாறு, உனக்காக நான் என்னென்னவோ பண்ணி வச்சுருக்கேன், எதோ செஞ்சு உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ மனசில் யோசிச்சு வச்சுருக்கேன், அதுக்கான நடைமுறையும் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் அது புரியாமல் பேசுறியேடி ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. நம்ம காவேரி வந்து இன்னுமே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம விஜயால் ரொம்ப நேரம் உண்மையை மறைக்க முடியல. சரி ரொம்ப கவலைப்படுறா போல், நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கிட்ட அதாவது ஆஃபீஸில் பாதி ஷேர் உனக்கு கொடுக்கலான்னு சொல்லி தான் அதுக்கு தான் லாயரை வர சொன்னேன், பாதி ஷேர் உனக்கு அப்படின்றதுக்கு அக்ரிமெண்ட்டு போட்டுக்கலான்றதுக்காக தான் அக்ரிமெண்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம காவேரி அச்சோ நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கணுமோ, அந்த ராகினி நம்மளை குழப்பி விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து விஜயை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம விஜயுமே தன் மனசில் காவேரி பற்றின நினைப்பும் காதலும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்டே சொல்கிறாங்க. காவேரியுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்ம காவேரி விஜய் கிட்டே சொல்கிறாங்க, இனி யார் வந்து என்ன குழப்பினாலுமே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை போகவே போகாது, கடைசி வரைக்கும் உங்கள் மேலே நான் நம்பிக்கை தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம காவேரி சொல்கிறாங்க. விஜயுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம காவேரி இருந்துட்டு ராகினி கிட்டே போயிட்டு செம்ம தில்லாக பேசுகிறாங்க. இங்கே பார் ராகினி, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறது இனிமேல் நடக்கவே நடக்காது. ஏன்னா விஜய் வந்து என்னை தவிர வேறு யாரையுமே எடுத்து கூட பார்க்க மாட்டார். அந்த அக்ரிமெண்ட்டு ஏதோ நீ லாயரெல்லாம் வந்தாங்கன்னு சொன்னல, அது எதுக்காக வந்தாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கினேன். இதுக்கப்புறம் நீ என்ன சொல்லி என்னை குழப்பினாலுமே நான் குழம்ப மாட்டேன் அப்படின்னு இப்போ ஸ்டடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ராகினி முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி செம்மையாக பேசிட்டு வராங்க. இங்கே ராகினிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. இந்த காவேரியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு இந்த வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தால் அதுவுமே நான் சரிப்பட்டு வரல, நம்மளாச்சும் ஏதாச்சும் குழப்பி விடுவோன்னு பார்த்தா இவளும் ஸ்டடி ஆகிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இப்போது நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க. அதே சமயம் நம்ம வெண்ணிலாவுக்கு கூடிய சீக்கிரமே குணமாகணும், அவங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.